கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மே 16 எனக்கு ஸ்பெஷல் டே. ஏன்னா எனக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்த என்னுடைய மனைவியுடைய பிறந்தநாள். ஸோ இன்றைக்கி என்னுடைய மனைவிக்காக நீங்கள் ஸ்பெஷலாக பிரார்த்தனை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வல்லமையும் வரங்களையும் கொடுத்து இன்னும் என்னோடு இணைந்து மகிமையாய் ஜொலிக்க உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு உதவியாக இருப்பதாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உங்களை தேடி ராஜாக்களே நடந்து வருவாங்களாம். எப்படி வருவாங்க, எதுக்காக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் கடந்து வருவாங்க, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் உன்னை தேடி வர்றாங்க, இன்னொரு பக்கத்தில் நிறைய ராஜாக்கள் உன்னை தேடி வர்றாங்க. ரெண்டு பேரும் ஏன் வர்றாங்கன்னா, உன்னிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், உன்னிடத்தில் இருக்கிற ஒளியாம் தேவனை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது உன்னை அவங்க தேடி வரணுன்னா வெளிச்சத்தின் தேவன் உனக்குள்ளே இருக்கணும். நானே ஒளி என்று சொன்ன தேவன் உனக்குள்ளே இருக்கணும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்கிற மங்கள வார்த்தையின்படி இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கும்படி தேவனுடைய ஒளி, தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளால் பிரகாசிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படி இன்னைக்கு அந்த ஒளியாம் தேவனே உங்களுக்குள்ளே வந்து, அந்த ஜோதிகளின் பிதாவே உங்களுக்குள்ளே வந்து அமர்ந்து காரியங்களை நடப்பிப்பார். அந்த வெளிச்சத்தின் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது உன்னுடைய சிந்தனையில் ஒரு வெளிச்சம், வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், உன்னுடைய எதிர்காலம் வெளிச்சமாக மாறும். உன்னுடைய நடக்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். உன் பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமாக இருந்து கர்த்தர் ஒன்றை பூமியின் உயர்ந்த இடத்துல வைப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்கள் உன்னிடத்தில் இருக்கிற ஒளியை தேடி, உன்னிடத்திலிருந்து வருகிற அந்த வெளிச்சத்தை தேடி இவங்க கிட்ட போனால் நமக்கும் வெளிச்சத்தின் வார்த்தைகள் கிடைக்கும், ஆலோசனைகள் கிடைக்கும்னு உங்களை தேடி வருவாங்க. அது மட்டுமல்ல, உன்னுடைய ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். இவனிடத்தில் போனால் வெளிச்சத்தின் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். நானே ஒளி என்று சொன்ன தேவன் அவனோடு கூட இருக்கிறார், அவளோடு கூட இருக்கிறார். அதனால் போய் நம்முடைய காரியங்களுக்கான ஆலோசனைகளிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று ராஜாக்களும் உங்களிடத்தில் தேடி வரக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பார்ப்பார். சரியா? சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் நிஜாலி. என்னுடைய பெயர் நிஜாலி. எனக்கு திருமணமாகி 2 வருடங்களாக குழந்தை இல்லை. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை தினமும் பார்த்து சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடன் இணைந்து ஜெபித்து வந்தேன். சகோதரர் அவர்கள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் ஜூன் 18ஆம் தேதி 2025 அன்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்திருப்பவர்களுக்காக ஜெபித்தார். ஜெபத்திற்கு பிறகு நான் அந்த மாதமே கர்ப்பம் தரித்தேன். மேலும் 8 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது குமரி ஆசீர்வாத திருவிழாவில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர்கள் ஜெபித்த போது கர்த்தர் நீ விரும்பின குழந்தையையும் எபிரேய ஸ்திரீகளுக்குரிய வலிமையும் தந்து சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்து என்னை மனதார ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். கர்த்தருடைய கிருபையினால் பிப்ரவரி 21ஆம் தேதி 2026 அன்று சுகப்பிரசவத்தில் நான் விரும்பியபடியே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை புரிந்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. வெளிச்சத்தின் தேவனே, நானே ஒளி என்று சொன்ன தேவனே, இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், உம்முடைய ஒளி பிரகாசிக்கட்டும். அதன் நிமித்தம் இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். அதை தொடர்ந்து ராஜாக்களும் ஜாதி ஜனங்களும் என் பிள்ளைகளை தேடி வந்து உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாராமே, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமேன்னு சொல்லவும், அவர்களுக்குரிய காரியங்களை இவர்கள் மூலமாக சாதித்து கொள்ளவும் கர்த்தர் என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். பூமியின் உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்ப்பீராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்,
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.